Hi, this is Dr. Shakti Ravindran. I'm a neurologist, மூளை நரம்பியல் சிறப்பு மருத்துவர் from மதுரை. நம்ம இன்னைக்கு வந்து ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர், காமனாக ஆட்டிசம்னு சொல்லுவோம், தமிழில் வந்து மன இறுக்க தொந்தரவுன்னு சொல்லுவோம். அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்தியாவில் 70ல் ஒரு குழந்தைக்கு வந்து ஆட்டிசம்க்கான அறிகுறிகள் இருக்குது. ஸோ நம்ம ஆட்டிசம்னா என்ன, ஆட்டிசமோட அறிகுறிகள் என்னெல்லாம் இருக்கலான்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஆட்டிசம், ஆட்டோ அப்படின்னா செல்ஃப், நம்ம உள்ளுணர்வுகளை வந்து வெளிப்படுத்துறதுல வந்து ப்ராப்ளம் இருக்கிறதா நம்ம ஆட்டிசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஆட்டிசமை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம குழந்தைகளோட டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன், தட் இஸ் அவங்களோட மூளை வளர்ச்சி பாதை வந்து எப்படி இருக்குன்றது பற்றி தெரிஞ்சுக்கணும். இதை வந்து நம்ம 4 விதமாக பிரிக்கலாம்: கிராஸ் மோட்டர், ஃபைன் மோட்டர், லாங்குவேஜ், சோஷியல் அண்ட் கம்யூனிகேஷன். இப்போ கிராஸ் மோட்டர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா குழந்தையோட தலை நிற்கிறது, உட்கார்றது, நிற்கிறது, நடக்கிறது, ஓடுறதுலாம் கிராஸ் மோட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபைன் மோட்டர்னு வந்தால் எழுதுறது, கிறுக்கிறது, கலர் பண்ணுறதா இருக்கலாம், ஒரு பாலை கிக் பண்ணுறதா இருக்கலாம், ஒரு பாலை த்ரோ பண்ணுறதா இருக்கலாம், இதெல்லாம் நம்ம ஃபைன் மோட்டர் அப்படின்னு சொல்லுவோம். லாங்குவேஜ்னால் புரிதல் தன்மை, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வார்த்தையாலோ வாக்கியத்தாலோ வந்து பேசுகிறது வந்து நம்ம லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். சோஷியல் அண்ட் கம்யூனிகேஷன் அப்படின்றது வந்து முகத்தோட முகம் பார்த்து சிரிக்கிறது, நம்ம சோஷியல் ஸ்மைல்னு சொல்லுவோம். ஐ டு ஐ கான்டாக்ட் இருக்கிறதா இருக்கலாம், பை பை சொல்கிறது, ஃப்ளைங் கிஸ் கொடுக்குறது, மற்றவங்களோட உணர்வுகளை வந்து புரிஞ்சுக்கிறது. இப்போ அம்மா அழுதாங்கன்னா குழந்தை வருத்தப்படுறது, அம்மா சிரித்தா சிரிக்கிறது, இதை மாதிரி எமோஷன்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதை வந்து நம்ம சோஷியல் அண்ட் கம்யூனிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஆட்டிசமில் என்னென்ன அறிகுறிகள் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து லேக் ஆஃப் சோஷியல் ஸ்மைல். 2 மாதத்தில் ஒரு குழந்தை வந்து அம்மாவோட முகத்தை ரெகக்னைஸ் பண்ணி சிரிப்பாங்களே, அது இல்லாமல் இருக்கலாம். ஐ டு ஐ கான்டாக்ட் இல்லாமல் இருக்கலாம். பை பை சொல்கிறது, ஃப்ளைங் கிஸ் கொடுக்குறது, இதெல்லாம் செய்யாமல் இருக்கலாம். அண்ட் பாயிண்டிங் டு ஆப்ஜெக்ட்ஸ், ஒரு பொருள் வேணும்னா கை சுட்டி காமிக்க மாட்டாங்க. இப்போ ஒரு டெடிபர் வேணும்னா வந்து கை சுட்டி காமிக்காமல் அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போய் எடுத்து தர வைப்பாங்க. அண்ட் ஷேரிங் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், ஒரு பொருளை வச்சு ஷேர் பண்ணி விளையாட தெரியாது. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து டாய்ஸ் வச்சு ஷேர் பண்ணி விளையாட தெரியாது. அந்த டாய்ஸை வந்து அன்யூஷுவலாக வந்து அவங்க டாய்ஸோட ஒரு விளையாட வந்து ட்ரை பண்ணுவாங்க. இப்போ கார்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து கார்ஸை வந்து லைன் அப் பண்ணி அடுக்கி வைக்கிறது, இதே மாதிரி அன்யூஷுவல் பிஹேவியர் டாய்ஸ் வந்து இருக்கலாம். அண்ட் தேர் கேன் பி ரெப்பிட்டேட்டிவ் பிஹேவியர்ஸ், ஒரு சொன்னதே திருப்பி திருப்பி சொல்கிறது, செஞ்சதே திருப்பி திருப்பி செய்கிறதா இருக்கலாம். அண்ட் தலையை இடிச்சுக்கிட்டே இருக்கிறதா இருக்கலாம், கையை தட்டிக்கிட்டே இருக்கிறதா இருக்கலாம், கையை ஆட்டிக்கிட்டே இருக்கிறதா இருக்கலாம். இது மாதிரி நம்மளுக்கு ரெப்பிட்டேட்டிவ் பிஹேவியர்ஸ் இருக்கலாம். அண்ட் ரெஸ்ட்ரிக்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். ஏன்னா ஹை ஐக்யூ ஆட்டிசம் குழந்தைங்களும் இருக்காங்க. கார்ஸை பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சுருப்பாங்க சில குழந்தைங்க, மிஷினரிஸ் பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, டைனோசஸை பற்றி தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இது மாதிரி சில இன்ட்ரெஸ்ட்ஸும் இருக்கலாம். சில குழந்தைங்க வந்து எல்லா விஷயமே நல்லா பண்ணியிருப்பாங்க, 1-1.5 வயசு வரைக்கும் எல்லாமே நல்லா பண்ணியிருப்பாங்க, நிறைய 10-20 வார்த்தைகள் கூட பேசியிருப்பாங்க. அண்ட் தேர் கிவன் ரிக்ரெஷன் ஆஃப் மைல் ஸ்டோன்ஸ், அவங்க செஞ்ச விஷயங்கள்லாம் ஒன்றா வந்து செய்யாமல் போகலாம், பேசினதெல்லாம் பேசாமல் போகலாம். இது பண்ணி ஒன்றா நம்மளுக்கு ஆட்டிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் கூட வரலாம். இன்னும் ரேராக பார்த்தோன்னா சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த மோட்டர் மைல் ஸ்டோன்ஸுமே ப்ராப்ளம் இருக்கலாம். தலை நிற்கிறது, உட்கார்றது, நிற்கிறது, நடக்கிறது, இருக்கிறது, இது மாதிரி அந்த இதுலேயுமே இஷ்யூஸ் வந்து அலாங் வித் ஆட்டிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகலாம். நான் சொன்னது எல்லாமே வந்து கோர் சிம்டம்ஸ் ஆஃப் ஆட்டிசம் தான். ஆட்டிசம்ன்றது இது ஸ்பெக்ட்ரம், அதனால தான் சொல்கிறோம். ஏன்னா வந்து எல்லா குழந்தைங்களுக்குமே எல்லா சிம்டம்ஸும் இருக்க போகிறதில்ல. இதை தவிர்த்து மைனர் சாஃப்ட் சைன்ஸ் ஆஃப் ஆட்டிசமும் இருக்குது. ஸோ நான் ஆட்டிசம்னா என்ன, அதோட அறிகுறிகள்னு என்னென்னு சொன்னது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம ஆட்டிசம் வர காரணங்கள் என்ன, இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கான்றதை பற்றி பார்ப்போம்.